ஏன் வீரரில் மாவீரரான பீஷ்மருக்கு இக்கௌரவம் வழங்கி இருக்கலாமே. இந்த அவை ஏன் கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தது? சிசுபாலா, வாசுதேவ கிருஷ்ணருக்கு பிரதம மரியாதை வழங்கப்பட்டதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவ்வாறு இருக்க நீ இவ்வாறு துடிப்பதன் காரணம்? உங்கள் மனம் ஏன் குமுறுகிறது பீஷ்மரே? தாங்களும் குற்றவாளியாய் விளங்குவதாலா? தம்முடைய இளவரசர்களுக்காக கன்னிகைகளை கவர்ந்த அற்ப காரியத்தை செய்தவர் அல்லவா? அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம். மனதின் யோகிய நிலை சமர்ப்பணம் மூலம் உருவாகிறது. சமர்ப்பணமே மனதின் அகங்காரத்தை அழிக்கிறது. ஆணவம், துவேஷம், பொறாமை அனைத்தையும் ஒழித்து இதயத்திற்கு சமர்ப்பணம் நிர்மலமான நிம்மதியை அளிக்கிறது. அது பிரம்ம ஞானமானாலும், வாழ்க்கை ஞானமானாலும், இல்லை குருகுலத்தின் கல்வி ஞானமானாலும், அதன் பிராப்தத்தை பெற குருவை விட மகத்துவமானது அந்த குருவிடம் கொள்ளும் சமர்ப்பணமே. சிந்தித்து செயலாற்று. Fending off every challenger, he brought them back to Hastinapur. But Amba protested. In love with another, she begged Bhishma to release her. Honoring her wish, he set her free. But tragedy struck. Rejected by her love, Amba returned, furious. She demanded Bhishma marry her, but his vow of celibacy, unbreakable. Humiliated and broken, Amba vowed revenge. Her intense penance earned her a powerful boon to cause Bhishma's death in battle. துரியோதன நாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடிப்போன்னு சொல்ல போர் ஸ்டார்ட் ஆகுது. போர் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லேயே சிகண்டியை காமிச்சு பீஷ்மரை போட்டு குற்ற உணர்வு. சாந்தனு மகாராஜ் கங்காதேவி இணையரின் மைந்தரே பீஷ்மர். சமஸ்கிருத மகாபாரத கதைப்படியே கங்கையாற்றின் மனித உருவகமே கங்காதேவி. கங்காதேவி சாந்தனு மகாராஜாவை பிரிந்து சென்ற நெடுநாளைக்கு பிறகு அவர் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணின் மீது காதல் கொள்கிறார். இந்த திருமணத்தை சாத்தியமாக்க பீஷ்மர் தமது காலம் முழுவதும் பிரம்மச்சாரியாக வாழ்வதாக உறுதியளிக்கிறார். சாந்தனு மகாராஜாவும் சத்தியவதியும் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றனர். முதலாம் அவன் கந்தர்வரோடு நடந்த யுத்தத்தில் இறந்து விடுகிறான். இரண்டாம் அவனின் பெயர் விசித்திர வீரியன். நடந்த யுத்தத்தில் இறந்து விடுகிறான். இரண்டாம் அவனின் பெயர் விசித்திர வீரியன். அம்பிகாவும் அம்பாலிகாவும் அவனது மனைவிகள். அம்பிகாவுடனான முதல் இரவில் விசித்திர வீரியன் இறந்து விடுகிறான். உடன்கட்டை ஏறுவதிலிருந்து அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் காக்க வேதவியாசர் இப்பெண்களை கருவுற வைக்கிறார். இப்படியாகத்தான் அம்பிகாவுக்கு திருதராஷனும் அம்பாலிகாவுக்கு பாண்டுவும் பிறந்தனர். பிரம்மச்சாரியாக இருக்கப் போவதாக உறுதி ஏற்கிறார் பீஷ்மர். தனது மகனின் இந்த தியாகத்தால் மனம் நெகிழ்ந்த சாந்தனு மகாராஜ் பீஷ்மர் தாம் விரும்பும் பீஷ்மர் வி என்றால் இங்கு பெரியப்படுத்தப்படுகிறது. அதாவது போருக்கான மூல காரணமே பீஷ்மர் பாத்திரம்தான். பீஷ்மர் தனது அரசாளும் உரிமையை தியாகம் செய்யாமல் இருந்திருந்தால், அல்லது விசித்திர வீரனுக்காக அம்பா, அம்பிகா, அம்பாலிகாக்களை கடத்தி கொண்டு வராமல் இருந்திருந்தால், துரியோதனன், பாண்டவர் என்ற பங்காளிகள் உருவாகாமல் போர் நிகழ்வதற்கான மூல காரணமும் இருந்திருக்காது. குறைந்தபட்சம் அஸ்தினாபுர அரசை 2ஆக உடைத்த பிறகாவது நல்லவர்களான பாண்டவரோடு அவர் சென்றிருந்தால் போர் நிகழ்ந்திருக்காது.
தமிழரின் மகாபாரதத்தை திருடி அதை வேறு கதையாக மாற்றியமைத்த போது போரை உருவாக்கும் கருவியாக பீஷ்மர் என்ற கற்பனை பாத்திரம் புனையப்பட்டது. இப்படியாகத்தான் போர் என்ற திணை அவர் உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்ட நிகழ்வு அவர் போராட்டத்தில் எந்த பருவத்தில் நடந்தது என்பதை சூசகமாக தெரிவிக்கவே. அது எந்த மாதம்? அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்மர் தான் போர் முடிந்தவுடன் உத்தராயணம் தொடங்கும் வேளையில் உயிர் துறப்பேன் என்று அறிவிக்கிறார். சாய்ந்து கிடக்கும் இந்த பீஷ்மன் உத்தராயணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் என்று தட்சிணாயணம் நிறைவடைந்து உத்தராயணத்தின் முதல் தினம் துவங்குகிறதோ அன்று பீஷ்மன் தன் தேக பாரம் விடுத்து விண்ணுலக பயணத்தை மேற்கொள்வான். மகாபாரத போரே பீஷ்மராக உருவகப்படுத்தப்பட்டதால் பீஷ்மரின் சாவு என்பது போரின் சாவு, அதாவது போரின் முடிவு. இன்று மார்கழி மாதம் என்றழைக்கப்படும் காலத்தில்தான் அன்று போர் நிகழ்ந்தது. ஏனென்றால் தட்சிணாத்தில் மழைக்காலம் முடிந்து இதமான தட்பவெப்பம் நிகழும் காலம் இது. கோடையில் போர் செய்தால் போரின் வழிகள் தாங்க முடியாததாய் இருக்கும். அதனால்தான் குளிர்காலத்தில் சண்டை இறந்த அன்றுதான் கலியுகம் பிறந்தது. தனக்கு விவசாயத்தின் முடிவாக அன்று இருந்திருக்கும். பாண்டவர்கள் வென்றே போர் மூண்டது. பாண்டவர்கள் வென்றுள்ளது. இது யூதர்களின் வீழ்ச்சிக் காலம். காடுகளை அழித்து விவசாயம் செய்வதை அனுமதிக்கலாமா என்பதை நிறுவவே போர் மூண்டது. பாண்டவர்கள் வென்றால் விவசாயம் தழைக்கும். பாண்டவர்கள் தோற்றிருந்தால் அதுவே விவசாயத்தின் முடிவாக அன்று இருந்திருக்கும். பாண்டவர்கள் வென்றது விவசாயம் விரிவடைவதற்கான பச்சை சமிக்ஞையாக கருதப்பட்டது. இயல்பாகவே போரின் இறுதியில் வெற்றி விடுவது. பிகு என்பது பிஷு என்பதின் திரிபு என்று கருதிருந்ததை குறிக்கும் சொல். இதிலிருந்து சுகமாக அனுபவிப்பவன் என்றக்கூடிய பருவங்களையும் பட்டங்களையும் நாம் போகம் என்று அழைக்கிறோம். இவற்றிலிருந்து போகி பண்டிகை என்பது புகை வெளியேற்றும் பண்டிகை என்றே பொருள்படுகிறது. இது விவசாயத்திற்காக காட்டை கொளுத்திய நிகழ்வை நினைவுகூரும் பண்டிகையே. வண்டி வைத்து விவசாயம் செய்ததை குறித்ததாகையால் வண்டி என்ற சொல்லிலிருந்தே ஊர்வலம் வரும் நிகழ்வும் வண்டி வைத்து விவசாயம் மேற்கொண்டதை நினைவுகூரும் சடங்குகளே. வண்டி பண்டி என்ற ஒருவரை ஒருவர் சந்தித்து உங்கள் வீட்டில் பால் பொங்கியதா என்பர். அதற்கு அடுத்து போரில் வென்ற பாண்டியர்கள் ஆனால் போரில் தோற்றுப்போகின்றனர். போரில் வென்ற பாண்டியர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை கோணார்களுக்கு பண்டிகை பற்றி விசாரித்ததையும் அதற்கு அவர்கள் சிறப்பாக நடந்தது என்று பதிலளித்து கோணார்களுக்கு பொங்கல் இனிப்புகளையும் பரிசு பொருட்களையும் வழங்கி நட்பு பாராட்டவே காணும் பொங்கல். பிற்காலத்தில் பொங்கல் முடிந்த பிறகு தங்களது வல்லாடுகளையும் காட்டில் தானாக கிடைக்கப்பட்டுள்ளது. அப்படி நிறுவுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது போகி பண்டிகையே. காணும் பொங்கலையும் ஆக போகி பண்டிகை என்பது காட்டை கொளுத்தியதை நினைவு கூறவும், பொங்கல் பண்டிகை நிலத்தை சீர்திருத்தி உணவு தயாரித்ததையும், மாட்டுப்பொங்கல் ஆயர்களை நினைவு கூறவும், காணும் பொங்கல் கோணார்களை சிறப்பிக்கவுமாக தரைவாழ் தமிழர்கள் அனைவரின் திருவிழாவாக பொங்கல் பண்டிகை. மகாபாரத கதைகள்ல அலம்புசா என்ற ராட்சசன் இருந்தான். இவன் குருஷேத்திர போர்ல கௌரவர்கள் பக்கம் நின்னு போரிட்டான். அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னி உலூப்பிக்கும் பிறந்தவன் அரவான். தன் தந்தைக்கு உதவி செய்ய குருஷேத்திர போர்ல பல வீரர்களை கொண்டு குவிக்கிறான். மாய சக்திகள்ல கை தேர்ந்த அரவானை அழித்துக் கொள்வதற்கு வழி தெரியாம கௌரவர்கள் தவிக்கும் போது துரியோதனன் அலம்புசன் என்னும் மாய அரக்கனிடம் அரவானை கொல்லும்படி கட்டளை கொடுக்கிறான். அரவானும் அலம்புஷனும் குருஷேத்திர போர்ல தன்னுடைய மாய சக்திகளை கொண்டு கடுமையா சண்டை போடுறாங்க. அப்போது தன்னுடைய சக்தியினால பாம்பு வடிவத்தை ஏற்ற அரவானை பருந்து உருமாறி அலம்புசன் கொல்றான். இதற்கு பழி தீர்க்க பீமனோட மகனான கடோர்கஜன் அரக்கன் அலம்புசனை கொல்றாரு.